காந்தி மேலே இருக்கிறதுனால அன்பின் காரணமாக காந்திபுரம்னு பேர் வந்திருக்கா, இல்லை அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும், அதை பாதுகாக்கணும்? ராஜாஜி இவங்களுடைய கட்சித் தலைவர், காங்கிரஸினுடைய கட்சித் தலைவர், முதல் இந்தியாவினுடைய முதல் கவர்னர் ஜெனரல், அவருடைய சிலையை ஏன் எடுத்தீங்க? அப்படி இல்லையா, அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டாங்களா? அந்த லக்ஷ்மி மில்ஸ்காரங்க தான் வச்சாங்க, அவங்களே எடுத்துட்டாங்கன்னா உடனடியாக காங்கிரஸ்காரங்களே அவங்களுடைய சிலையை, காலகாலமாக இருந்த சிலையை நீங்கள் ஏன் எடுத்தீங்க அப்படின்னு காந்தியோட சிலையோ இல்லை ராஜாஜியினுடைய சிலையோ வச்சுருந்தா பிரச்சனை இல்லை. இங்கே ஈவேரா சிலை வந்தது தான் பிரச்சனை. கடவுள் மறுப்பாளர், கடவுளை அதுவும் இந்து கடவுள்களை அவர் காலம் வாழும் வரைக்கும் தொடர்ந்து இந்து கடவுள்களை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி கொண்டிருந்த ஒரு மனிதனுடைய சிலையை அந்த இடத்துல கொண்டு வைப்பது அதுதான் பிரச்சனையாக இருக்குது. அதனால தான் நாம் இந்த காங்கிரஸ்காரங்கெல்லாம் பெருசாக இவங்களுக்கெல்லாம் எந்த அக்கறையோ, திமுகவுக்கு இதெல்லாம் ஒரு அக்கறை இருக்கான்னா அதெல்லாம் ஒரு அக்கறையும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. அவங்களுக்கு காந்தி மேலே ஏதாவது அக்கறை இருக்கான்னா, இந்த காங்கிரஸ்காரங்களுக்கு காந்தி பேரில் அரசியல் பண்ணுறதுக்காக நீங்கள் 100 நாள் வேலை திட்டத்தில் காந்தி பேரை தூக்கிட்டீங்கன்னு அரசியல் பண்ணுறாங்க. ஆனால் உண்மையிலே இவங்களுக்கு காந்தி மேலே அக்கறை கிடையாது. ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆரம்பித்த காந்தி வளர்த்த காங்கிரஸ் இல்லை, இது இத்தாலியினுடைய சோனியா காங்கிரஸ். அதனால் இவங்களுக்கு காந்தி மேலேயோ, காங்கிரஸ் கட்சி மேலேயோ, காங்கிரஸினுடைய பழைய தலைவர்கள் மேலேயோ அவங்களுக்கு எதுவும் நம்பிக்கையும் கிடையாது. அவர்கள் அதை போற்றுறதும் என்றைக்கும் கிடையாது.